ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோட போலோ பத்தி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனது 15th. ஸோ அதனால 1 இயர் ஓனர்ஷிப்பாக எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த வண்டியில் எவ்வளோ அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணேன், அதே மாதிரி நெகட்டிவ்னு சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு யூடியூப்பில் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண சப்போர்ட்க்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 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 ப்ரொமோஷன் மாதிரி யூடியூப்பில் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ மீண்டும் எனக்கு நீங்கள் இந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நானும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் போஸ்ட் பண்ணிருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்த போலோ கம்ஃபர்ட் லைன் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். எப்படி இருக்குது இந்த 1 இயர் யூசேஜ் அப்படின்ட்டு என்னோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் MPI கம்ஃபர்ட் லைன் மாடல். ஸோ இந்த வண்டி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா போன அக்டோபர் 2020 அக்டோபர் 15 அன்னைக்கு நான் எடுத்தேன் இந்த வண்டியை. ஸோ நான் எடுக்கும்போது என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்றதை சொல்கிறேன். ஸோ 1 லிட்டர் MPI இன்ஜினில் வந்துட்டு 10 லைன் அண்ட் கம்ஃபர்ட் லைனுன்ற மாடல் இருந்துச்சு. ஸோ ஐ லைன் ஆப்ஷன் போகும்போது தான் நமக்கு TSI இன்ஜின் ஆப்ஷன்ஸோடு வருது. ஸோ 1 லிட்டர் MPI அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். 75 bhp அண்ட் 95 Nm ஆஃப் டார்க் தான் வரும். உங்களுக்கு பவர் வந்துட்டு ஒரு நார்மலான பவர் தான். இதே வந்துட்டு நீங்கள் ஹைலைன் மூவ் ஆகும்போது TSI இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ டர்போ ஸ்டாட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 110 bhpயில் உங்களுக்கு 175 Nm ஆஃப் டார்க்கில் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த இன்ஜின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸோடு வருது. ஸோ ஆட்டோமேட்டிக் பழைய போலோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு DSG கியர் பாக்ஸோடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வர எல்லாத்துக்குமே டார்க் கன்வெர்ட்டர் பார்த்துட்டாங்க. ஸோ DSGயோட டார்க் கன்வெர்ட்டர் இன்னும் ரொம்ப கியர் ஷிஃப்டிங் வந்து ஃபாஸ்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 8 lakh பட்ஜெட்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் வந்துட்டு 1 லிட்டர் MPI சூஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு நார்மலான அடிக்யூட்டான பவர் தான். ஸோ ஹைவேஸ்லையுமே ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. 140 above 160 180 வரைக்குமே நான் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்பீடில் தான் அது ரீச் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதே TSI போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சடனான ஒரு பிக்கப் கிடைக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு காசுக்கு ஏற்ற மணி ஏறன்ற மாதிரி தான். அதில் பவர் இன்னுமே உங்களுக்கு அதிகம். ஸோ TSI இன்ஜின் ஆப்ஷன் போகிறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 9 lakh வந்துச்சு. ஸோ நான் என்னால் அந்த பட்ஜெட்டுக்கு போக முடியல. ஸோ நான் இது ஆன் ரோட் நான் எடுக்கிறப்ப எனக்கு RTO எல்லாமே சேர்த்து வந்து 820 வந்துச்சு. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன்ஸோடு எனக்கு வந்து 7,75,000 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த 6 months பார்த்தீங்கன்னா போலோவில் அந்த TSI இன்ஜினையே நாங்கள் வந்துட்டு கம்ஃபர்ட் லைன்லேயும் கொடுக்குறோம். அதுக்கு என்ன இங்கே காசு ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இப்போ இன்னைக்கு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் லைன் MPIயோட இன்ஜினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,40,000 அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸு. இதே வந்துட்டு நீங்கள் அந்த TSI இன்ஜின் வந்துட்டு கம்ஃபர்ட் லைனில் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 40,000 போட்டிங்கன்னா 8,80,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு TSI ஆப்ஷனோட இந்த கம்ஃபர்ட் லைன் மாடலில் எடுத்துடலாம். என்ன கம்ஃபர்ட் லைன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்பிளே வராது. ஒரு நார்மலான மியூசிக் சிஸ்டம் தான். அது ஓகே தான். இந்த ஹேட்ச்பேக் டிஸ்பிளேலாம் தேவைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய ஃபீலாக எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. நான் நார்மலாக இருக்க அந்த மியூசிக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பவர் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பவருக்காக தான் நான் உங்களுக்கு வந்து TSI ரெக்கமெண்ட் பண்ணேன். இது ஒன்றும் மோசமான பவர் இல்லை. ஸோ பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது நம்ம இந்த பட்ஜெட்க்கு வந்துட்டு இது ஒரு நல்ல பவர் தான். பவர் பற்றி நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. வந்துட்டு டாப் ஸ்பீட் அண்ட் மைலேஜ் பற்றி போட்டிருக்கேன். இந்த வண்டியோட எப்படி சொல்கிறதுன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு போட்டேன். ஸோ இது ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் போட்டலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டி ஒயிட், ரெட்டு, அப்புறம் ஃப்ளாஷ் ரெட்டு, இது பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீல் கலரு, அப்புறம் பியூர் ஒயிட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதில் இன்னொரு ஆப்ஷன் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலோவில் மேட் எடிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மேட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 11.54 lakhs வருது, 54 வருது. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வருது. டாப் அண்டே பார்த்தீங்கன்னா 11.50 தான் வருது இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட நான் சொல்கிறேன். GT ஆப்ஷன் வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சாக அந்த கம்ஃபர்ட் லைன், ட்ரெண்ட் லைன், இதை பற்றி ஹை லைன், இது மூணுமே சொல்கிறேன் GT ஆப்ஷன்ஸ் வரைக்கும்.
ஸோ நான் ஏன் இந்த வண்டி வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிடிக்குது, இந்த டிசைன்ஸ் பற்றி நான் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அந்த இதில் பேசுறது இல்லை நான். ஸோ டிசைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு போலோவில் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்மன் காரில் வந்துட்டு போலோலேயும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கோடா ரேபிட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த முன்னாடி பானட் லுக் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தா ஒரு சலிக்கவே சலிக்காது. இந்த லுக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்க ஒரு காம்படேட்டிவான வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு Hyundai i20 அண்டு அல்ட்ராஸ் இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாத்துக்கு கூட இந்த வண்டி நிற்க வச்சா இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கிளாஸியான லுக் தான் இந்த வண்டி கொடுக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி லுக் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்டி லுக் இந்த வண்டியில் இருக்குது. ஜிடி ஆப்ஷன் போனோம்னா பின்னாடி இருக்க அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ஸ்பாய்லர்ஸ்னால எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் ஒன்று வரும். அந்த ஸ்பாய்லர் போட்டோம்னா இந்த வண்டிக்கு இன்னும் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா இது R15 வரும். R16 அலாய்ஸோட போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் மாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா போலோவில் வந்துட்டு அவ்வளோ மாடிஃபை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜினை வந்துட்டு டியூன் பண்ணி வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது வண்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானே நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நிறையா சேனல்ஸில் வந்துட்டு இந்த போலோ வந்துட்டு டியூனிங் வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். போலோவில் வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் எல்லாருமே போலோவுக்கு போகிறதுக்கு காரணம். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இதுக்குன்னு ஒரு இடம் பிடிச்சதுன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ். இது ஒரு டிரைவர்ஸ் கார்னே சொல்லலாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட், அவ்வளோ ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நமக்கு ஹைவேஸ்லேயும் கொடுக்கும். ஸோ அதுதான் ஜெர்மன் கார்ஸோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ இதோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னாலே சரி, உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான், ஸ்கோடாக்கும் வோல்க்ஸ்வேகனுக்கும். ஸோ ரெண்டுமே மேனுஃபேக்சர் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா பூனே தான். ரெண்டும் ஒரு இதுதான் வந்துட்டு பேரண்ட் சைல்டுனே சொல்லலாம், ஒரு பேரண்ட்னே சொல்லலாம். அவுடி அந்த ஸ்கோடா இது எல்லாத்துக்குமே. அகே நம்ம பர்ஃபார்மன்ஸில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அகே நம்ம டிசைன்ஸ்க்கு வரலாம். இந்த பேனட்டே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் லுக்கோட வருது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு சைடு மட்டும்தான், இந்த லாஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் ஷேப்பில் ஒரு 2 லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேனட் தான் இது. இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்ல போகணுன்னா எதை பற்றி பேசலாம்னா மாடிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்லைட்ஸ் அண்ட் ஃபாக் லைட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் தான் தராங்க. ஆனால் இப்போ இருக்க வண்டி இதோட காம்படேட்டிவ் செக்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எல்இடிஸ் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஃபோக்ஸ்வேகன் வந்து எல்இடி கொண்டு வரல. ஸோ எல்இடி வந்துட்டு நம்ம வெளியே போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே இதோட லுக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுவுமே அந்த எப்படி சொல்கிறதுனா எல்இடி லைட்ஸ் வந்துட்டு அந்த ஒரு லைன் அப் மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எல்இடி, அது எனக்கு சொல்ல வரல அதோட நேமு. ஸோ அந்த எல் ஷேப் எல்இடி லைட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐ லுக்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இது இன்னும் கிளாஸியாக காட்டும். அண்ட் அப்படியே நம்ம ரியர் அண்ட் சைட்ஸோட இதை பற்றி பார்த்தனாலும் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக்கில் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்குறக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ரியர் அப்படியே பார்த்துடலாம், சைட்ஸும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ரியர் வந்துட்டோம். நான் ரியர் உங்களுக்கு சொன்னேன், இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த போலோன்ற அந்த பேஜிங்காக இருக்கட்டும், பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகன் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, போலோன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஜஸ்ட் வெறும் அவங்க போலோ இல்லை ஜிடி அப்படின்னா ஜிடி டிஎஸ்ஐ அந்த மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணி தான் இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு வெறும் போலோ அப்படின்னு கொடுத்தது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோக்ஸ்வேகன் ஏன் அந்த பிராண்டிங் இங்கே கொடுக்கல அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா இது வி அண்ட் திஸ் இஸ் டபிள்யூ ஃபோக்ஸ்வேகன். ஸோ இதுதான் இது ஓப்பன் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக்னாலுமே ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஹேட்ச்பேக்காக தானே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாய்லர்ஸில் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர்ஸ் வந்துட்டு அந்த டிஎஸ்ஐ இன்ஜின்ஸில் வரும். ஸோ அந்த இன்ஜின்ஸில் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே வைக்கலாம் இந்த வண்டிக்கு வேணால், சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ இந்த பூட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மாதிரி அன்லாக்கிங் நம்ம சவுண்டு பார்க்கலாம். ஸோ அன்லாக்கிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இப்படி நீங்கள் இதை ஃப்ளிப் பண்ணி விட்டிங்கனாலே போதும், இது அதுவாக மேலே ஏறும். ஸோ இந்த பூட் தான் எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம அப்படியே பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ஒரு ஹேட்ச்பேக் வந்துட்டு ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கு வைக்கிற வரைக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 2 ட்ராலி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே சின்ன சின்ன பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேர் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க, அப்புறம் ஜாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க, எப்படி கழட்டணும் அதுக்கான இதெல்லாமே. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டு இதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கேருந்து இழுப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை பிடிச்சி நம்ம இழுத்து அழகாக நம்ம இப்படி வச்சுட்டு அப்புறம் இப்படி சாத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான், லாக் ஆகிடும். இந்த டெய்ல் லைட்ஸுமே அதே மாதிரி தான், அந்த எல் ஷேப் லைன் மாதிரி ஒரு எல்இடி கொடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் மாடிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையில். அது மாதிரி வந்துட்டு நம்ம சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்க் பற்றி சொல்லணும். நார்மலாக சில வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாருதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும் உங்களுக்கு ஓப்பனிங்கு.
இது லெஃப்ட் சைடு இருக்கும் ஓப்பனிங். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் சைடே தான் இந்த ஓப்பனிங் வரும். ஸோ அதனால் இது ஒரு விஷயம் எல்லாருமே நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த வண்டியில். புதுசாக இந்த வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு நீங்கள் அந்த சைடு லெஃப்ட் சைடு நிறுத்திடுவீங்க. ஸோ ரைட் சைடில் தான் இதோட டேங்க் வரும். அதே மாதிரி இந்த சைடு இந்த பில்லர் லைனிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பம்ப் கொடுத்து ஃப்ளாட்டாக அந்த ஃபினிஷ் வந்து மறுபடியும் இங்கே ஒரு பம்ப் கொடுத்து தான் இதை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப போட்டு சைடில் ஒரு ரொம்ப மசில் லுக்லாம் இல்லாத மாதிரி, அந்த மசில் லுக்கும் தெரியாத மாதிரி நார்மலான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஒரு கிளாஸி லுக் கொடுக்குது. நமக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்போர்ட்டியை விட ஒரு கிளாஸியான லுக் மட்டும் தான் கொடுக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் நமக்கு பயங்கர ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓவர்ஏம் வந்துட்டு இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் லைட்டிங் மட்டும் வந்துடும். ஸோ அது வந்துட்டு சூப்பராக இருக்கும் நைட் டைம்ஸ் விசிபிலிட்டிக்கு. வேணா எக்ஸ்ட்ரா வேணுனாலும் இங்கே நீங்கள் இன்னொரு இது மாடிஃபிகேஷனில் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயமும் மாடிஃபிகேஷன் பண்ண வண்டி அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டே போகும். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 185/60 R15 டயர்ஸ் தான் இந்த கம்ஃபர்ட் லைன் மாடலுக்கு வருது. நீங்கள் அடுத்த மாடல் போனீங்கன்னா டிஎஸ்ஐ போனீங்கனாலும் ஜிடி போனீங்கனாலும் உங்களுக்கு R16 டயர்ஸ் வரும். ஸோ வண்டி இன்னும் கொஞ்சம் பிக்கராக இருக்கும். நான் இந்த டயர் பற்றி பேசும்போது தான் நான் சில விஷயங்கள்லாம் சஸ்பென்ஷன் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஏன்னா வண்டி ஓட்டும் போது சில குழியிலெல்லாம் விடும்போது இந்த வண்டி கொஞ்சம் அடி வாங்குவோம். ஏன்னா 175 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் 4 பேர் உட்காரும்போது வண்டி கொஞ்சம் அமுங்க தான் செய்யுது. எனக்கு என்ன ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா, நான் ஒரு ரிவர்ஸ் எடுத்த ஒரு வீட்டில் பார்க் பண்ணுறதுக்காக மேலே அந்த ஸ்லோப்பாக இருந்துச்சு. அதில் நான் ரிவர்ஸில் இப்படி ஏறும்போது என்ன ஆச்சுன்னா, ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கவனிக்கல. சரி வண்டி ஏறிடும் அப்படின்னு நினச்சேன். இது வந்துட்டு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அந்தளவு வரமாட்டேன்னு சொல்லலாம்ல. அது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் சொல்லலாம். இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா MC1 வித் காயில் ஸ்ப்ரிங் வித் ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ட்ரெயிலிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சாஃப்ட் சைஸ் சஸ்பென்ஷன் மாதிரி தான். உள்ளார வந்துட்டு அந்த அளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. இது ஒரு ஹேட்ச் பேக்குன்றனால, ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்ன்றனால கம்ஃபர்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு இப்போ நார்மலாக பார்க்குறது 175 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நமக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ளார பேசஞ்சர்ஸ்லாம் உட்காடுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு மேட்டில் டக்குன்னு ஏறுறோமோ, இல்லை வந்துட்டு ஒரு குழியில் விட்டு எடுக்கிறோம், ரோட்டில் வந்துட்டு ஒரு பெரிய குழி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே அடிவாங்க தான் செய்யுது. 4 பேர் உட்காந்து போனாலும் சரி, 3 பேர் உட்காந்து போனாலும் சரி. அதுதான் இதோட ஒரு சின்ன ஒரு விஷயம், மைனஸ் விஷயம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மைனஸ்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ரியரில் வந்துட்டு சீட்டிங் பொசிஷன் தான். ஸோ நம்ம உட்கார்றப்ப கொஞ்சம் குமிஞ்சு தான் உட்காரணும். ஏன்னா இந்த வண்டி சின்னது. ஸோ ஹேட்ச் பேக்குன்றனால குமிஞ்சு தான் உட்காரணும். உள்ளார உட்காந்துன்னா ஹெட்ரூம்லாம் சூப்பராக இருக்கும். ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர் ரூம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அண்ட் அண்டர் டை சப்போர்ட்டும் ஓரளவு தான் கிடைக்கும். நான் இன்னும் இந்த வண்டிக்கு வந்துட்டு சீட் கவர்ஸ் போடல. சீட் கவர்ஸ் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர் டை சப்போர்ட் வந்துட்டு நல்லா கிடைக்கும். நீ ரூம் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு ஏன் இந்த அளவு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சீட்டை தள்ளி வச்சுருக்கேன். டிரைவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்கன்ற பட்சத்தில் பின்னாடி போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தள்ளி போட்டாங்கன்னா நீ ரூம் சுத்தமாக பத்தாது. என்ன இருந்தாலும் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நீ ரூம்காக அவங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. VWல ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு பின்னாடி கிடைக்காது. 2 பேர் உட்காந்தா கம்ஃபர்ட்டாக போகலாம். 3 பேரில் உட்காந்துட்டு போக முடியாது. 2 அடல்ட் ஒரு சைல்டு வந்துட்டு உட்காந்து போகிறதுனா ஒரு கரெக்டாக இருக்கும்னு சொல்ல போகலாம். அண்டு பின்னாடி ஹெட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே தான். மற்றபடி இதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது. அண்ட் டிரைவர் சீட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷனுக்கு நான் இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் வச்சுருக்கேன் சீட்டை. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது வந்துட்டு கம்ஃபர்ட் லைன் மாடலுன்றனால வந்துட்டு வெறும் ஃபேப்ரிக் சீட் தான் வந்துச்சு. 1 இயர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இதோட லைஃப் போகிற மாதிரி இருக்குது. போகிற மாதிரினா ரெகுலர் யூஸில் இருக்குது. சும்மா நம்ம உட்காந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கனால அந்த சீட்ஸில் வந்துட்டு லைட்டாக நூலாக வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு எனக்கு லெதர்லேயே அந்த பஃபி சீட் மாதிரி போடணும்னு ஆசை. ஸோ அது மாதிரி போட்டோம்னா அண்டர் டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், பின்னாடி பேக்காக இருக்கட்டும், வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும். நம்ம சாஞ்சி முதுகில் உட்காரன்றப்ப வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சீட் தான் போட போகிறேன் நான். ஸோ அவ்வளோதான். சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஒரு டிரைவர்ஸ் காராக தான் இந்த வண்டி இருக்கும், ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் பார்த்துருவோம். ஸோ பேனட்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பேனட் தான் இது. ஸோ ஜெர்மன் மேக்னாலே அப்படி தான் அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸு. இது ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் வண்டி இந்த வண்டி. அண்டு இன்ஜின் பே வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது இன்ஜின் மேலெலாம். ஸோ துடைக்கலாம் சரியா. பட் இதுதான் அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இது MPI இன்ஜின். இதிலே வந்துச்சு TSI பார்த்தீங்கன்னா டர்போ ஆட் ஆகி வரும் பக்கத்தில், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த இன்ஜினை லைட்டாக உங்களுக்கு கிராங்க் பண்ணிக்காத சவுண்டு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் இந்த வண்டி ரிவ்யூ போட்டதுக்கு
எடுத்தப்போ போட்ட இன்ஜின் நாய்ஸ்க்கும் இப்போ வந்துட்டு 18,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ இருக்க இன்ஜின் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்கும் நான் நல்லா வெரைட்டி ஓட்டி தான் இது பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஹைவே எடுத்தாலே சரி 140 160 அந்த மாதிரி தான் நான் வண்டியை பண்ணுவேன். ஸோ அப்படி ஓட்டியுமே எனக்கு இன்ஜின் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. சரி, அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இருங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 மட்டும் தான் நமக்கு டிஸ்க் வருது, ரியர் வந்து டிஸ்க் வரல. ரியர் வந்துட்டு நமக்கு ட்ரம் தான் வரும். அதே மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அண்ட் பிரேக் அசிஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வண்டி ஓகே தான். பிரேக்கிங் வந்துட்டு பின் பாயிண்ட்லாம் நல்லாவே நிற்கும். நமக்கு ஒரு 140 போனாலும் டக்குன்னு பிரேக் அடித்தோம்னா நல்லாவே நமக்கு டவுன் ஆகி நமக்கு கண்ட்ரோலுக்கு இருக்கும் வண்டி. ஸோ அந்த கண்ட்ரோல், அந்த பிரேக்கிங், அந்த ஸ்டேரிங் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறனால தான் நம்ம அந்த ஸ்பீட் போய் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது. ஸோ நம்ம உள்ளார போயிட்டு உள்ளார இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்ம இன்டீரியர் வந்தாச்சு. ஸோ நான் வந்துட்டு வெல் மெயின்டைனாக தான் இன்டீரியர்லாம் வச்சுருக்கேன். நான் 3Mல அந்த வாஷ்லாம் வாங்கி டேஷ்போர்ட்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக தான் வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் அந்த இன்டீரியர் டேஷ்போர்ட் குவாலிட்டிலாம் வந்துட்டு அந்த ஃபேடான மாதிரிலாம் இல்லை. இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட் குவாலிட்டிஸ்லாம் மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமுங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்விட்சஸ்மே வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே இந்த டோர் ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், டோர் பேட் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்களா, சைடில் 2 டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வைக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் ஒரு 1/2 லிட்டர் சின்ன பாட்டிலாக தான் பின்னாடி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி இதில் இந்த டேஷ்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு அந்த ஏசி வரும், ப்ளஸ் லைட்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஆஃப் டேஷ்போர்ட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஏதாவது சின்ன கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் பவர் அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே மொபைல் வச்சுக்கலாம், இங்கே சார்ஜ் போட்டு இங்கே வைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை இங்கேனாலும் வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ட்ரிங்க் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்ட் பிரேக் பக்கத்தில். ஸோ இங்கேயும் நீங்கள் மொபைல் ஒரு எது ஒன்று சம்திங் வச்சுக்கலாம். இதில் பின்னாடி வந்துட்டு இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் வராது. ஸோ அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம் இவங்க. மற்றபடி நார்மல் ஏசி வென்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோலில் இந்த ஆப்ஷன்ஸில் வராது, ஹைலைன்ஸில் மட்டும்தான் வரும். நான் சொன்ன மாதிரி நார்மலான ஒரு மியூசிக் சிஸ்டம் தான். எனக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. எனக்கு வந்துட்டு மியூசிக் சிஸ்டம் பொறுத்தவரையில் எனக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. இதில் இப்போ வரதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிறாங்க, ரியர் பார்க்கிங் கேமரா வந்துடுது. அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த காம்பேக்ட் ஹேட்ச்பேக் வந்துட்டு குட்டியாக இருக்கனால எனக்கு ரிவர்ஸ் கேம் ஒன்றும் அந்தளவுக்கு தேவைப்படல. சென்சார்ஸ் வந்துருக்கு. ஸோ ரியர் நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம பார்க்கிங் பண்ணுறன்ற பட்சத்தில் வந்துட்டு சென்சார்ஸ் வந்து அந்த பீப் சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த அலாம் வரனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஓவர்விஎம்ஸ்லாம் இல்லை. நம்ம உள்ளே இருந்துட்டு இந்த இது மட்டும் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை, அவ்வளோதான். நம்ம மேனுவலில் தான் ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லாக்ஸ்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் லாக்கு அண்ட் அன்லாக் இங்கே இருக்குது. இது வந்துட்டு டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அப் ஆப்ஷன் இல்லை. டிரைவர் சீட் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் மேனுவல் தான். ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டில் வந்துட்டு டிரைவர் சீட் அண்ட் கோ பேசஞ்சருக்கான விண்டோ ஆப்ரேட்டிங் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடிக்கு தனித்தனி அங்கே தான் இருக்குது. இங்கே 4க்கு கொடுத்துருந்துக்கலாம், பழசெல்லாம் அப்படி தான் கொடுத்தாங்க. பட் அது கொடுக்கல, வித் 1 டச் டவுன் அண்ட் அப் ஆப்ஷனோட கொடுத்துருந்தாங்க பழசெல்லாம். அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருந்தாங்க பழசெல்லாம். நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்துட்டு வண்டி நிறுத்திட்டு போகிறீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விண்டோஸ்லாம் எதுவும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலன்னா இந்த கீழே இருக்க இந்த லாக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகாத விண்டோஸ் எல்லாமே சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இந்த ஃப்ளிப் கீ தான் Volkswagenல எப்போவுமே சூப்பரு. என்னதான் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்தாலுமே இந்த ஃப்ளிப் கீக்கான ஒரு ஸ்டைல் வந்துட்டு Volkswagenட்ட தான் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி போடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். இவ்வளோதான் இந்த வண்டியில் விஷயம். கியருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிக்காக சூப்பராக ஒரு கிளாஸியான கியர் தான். இந்த கியர் நாப்மே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பழைய Volkswagen போலோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு 5 ஸ்பீட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போகிற மாதிரி இப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாம நார்மலாகவே கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா நார்மலாக ரிவர்ஸ் போடுறது நம்ம இப்படி போடுவோமா, இதில் என்னென்னா ப்ரெஸ் பண்ணிட்டு நார்மல் ரிவர்ஸ் இப்படி போடுற மாதிரி தான். TSI இன்ஜின் ஆப்ஷன் வந்துட்டு 6 ஸ்பீட் மேனுவலோட வரனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது வந்துட்டு உங்களுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி தான் வரும். ஸோ கம்ஃபர்ட் லைனில் 5 ஸ்பீட் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம நார்மலாக இப்படி போடுற மாதிரி தான் வரும்.
ஓகேங்களா. நம்ம வந்துட்டு இதோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெதர் ஃபினிஷோட வரது, இங்கே ஒரு கிளாஸி லுக்கோட இந்த டிஸ்பிளே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸோட ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் வரது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் வராது. அந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸோட நமக்கு வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் விற்கிது, அதை நம்ம வாங்கிக்கலாம். நானும் சர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நானும் அது ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். அதுமாரி நான் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இந்த லெதர் ஸ்டேரிங் கவர் போட்டேன். இது ஓகே, எனக்கு ஒரு 650 வந்துச்சு, எனக்கு ஓகேவாக தான் இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசியாகணும். எனக்கு அவ்வளோ பிடிச்ச கிளஸ்டரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த கீ போடுறீங்க அப்படின்னா அந்த நீடில் வந்துட்டு எண்ட் பரில் போயிட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் வந்துட்டு நைட் லுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸோட வேறு லெவலில் இருக்கும். எனக்கு வந்துட்டு அதுதான் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு விஷயமே இந்த கிளஸ்டரில். என்ன தான் வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டலாக இப்போ வந்துட்டு i20 கொண்டு வந்தாலும் சரி, மற்ற வண்டி அல்கசாரில் கொண்டு வந்தாலும் சரி, இதோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு ஒரு கிளாஸியான ஒரு ஸ்போர்ட்டியான லுக் தான். எனக்கு அந்த அனலாக் சிஸ்டம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த நடுவில் அந்த குட்டி டிஸ்பிளே வந்துட்டு அந்த ஓடோமீட்டருக்கான இதுவும் அந்த ஃபியூல் கார்ஜ் இதெல்லாம் காமிக்கிறது ஓகே. பட் அந்த ஆர்பிஎம் மீட்டராக இருக்கட்டும், அந்த ஸ்பீடோ மீட்டராக இருக்கட்டும், அனலாகில் அந்த ரைஸ் ஆகி போய் ஷிஃப்ட் ஆகிற அந்த ஒரு இது இந்த கிளாஸி லுக்கில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம். இதில் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கார்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடு தான் வரும் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹெட்லைட்ஸ். இதெல்லாமே போடுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹெட்லைட்ஸ்க்கான சுவிட்சஸ்லாம் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு நான் சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த சைடு வந்துடும். அந்த ட்ரிப்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி அந்த மல்டி இன்ஃபோ பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போலோ ஆமியோ வென்டோ பற்றி. ஸோ அதுலேயே இந்த ட்ரிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி, டிஸ்பிளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ தெரிலனா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஓகேங்க, நம்ம அப்படியே வீடியோவோட எண்டுக்கு வந்துடலாம். ஸோ நான் அப்படியே வண்டி ஓட்டுறேன், எப்படி இருக்குன்னு இவ்வளோ நாள் நான் ஃபீல் பண்ணன்றதையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்டேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோவர் ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரொம்பவும் லூஸாக இருக்காது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்காது. ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸ்டேரிங்ஸு. இன்னும் ஸ்பீட்ஸ் அதிகமாக போக என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு சொல்ல போனீங்கன்னா, ஜெர்மன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு எப்படி சொன்னால் ஸ்டேரிங்கில் ஒரு வெயிட் ஆட் ஆகும். அந்த வெயிட் தான் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஹைவேல வந்துட்டு ஒரு கார்னரிங் பண்ணுறப்பையோ, கார்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபோக்ஸ்வேகனாக இருக்கட்டும், ஸ்கோடாவாக இருக்கட்டும், யார் யூஸ் பண்ணாலும் ஸோ அது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டை தரும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த வண்டி எனக்கு எப்போ எடுத்தாலுமே சரிங்க, ஒரு லாங் போகிறேன் எங்கே போனாலும் எனக்கு ஓட்ட இந்த வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டி எனக்கு ஓட்டுறதுக்கு. அது வண்டி நிறுத்தணும்னு எனக்கு ஆசை வராது. அந்த ஒரு ஹைவேலாம் போகும்போது ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ஒரு ஸ்போர்ட்டியாக வேறு லெவலில் ஓட்டலாம் வண்டியை. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா அந்தளவு பிடிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குழியாக இருக்குங்க ரோடு. ஸோ இதில் விட்டு நான் டயர் வேறு போகுது. உள்ளார வந்துட்டு அந்தளவு ஒரு இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ அது வரைக்கும் ஓகே தான். அப்படியே கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல இருக்கோம். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ரோடு வந்துட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ இதுதான் இந்த அடுத்த வண்டி அப்படியே ஏறிக்கிட்டே போவாப்புல. அதுதான் அதே மாதிரி ஹாரனுமே வேறு லெவல் ப்ரீமியமாக இருக்கும் ஹாரனு. ஸோ இந்த கார்னரிங் நம்ம நல்லா பண்ணுவோம். ஸோ நான் 3rd கியரில் தான் பண்ணேன். வண்டி ஏதாவது வந்துட்டு பாடி ரோல் தெரிஞ்சது, அந்தளவு பாடி ரோலே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ வண்டி நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்படியே இந்த ரோட்டில் ஓட்டி பார்ப்போம். இந்த ஷிஃப்டிங் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ 3000 RPM எப்பவுமே மேலே போகும்போது தான் வண்டியோட புல் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். 2500 3000 தொடும்போது. ஸோ 3rd கியர் வந்துட்டேன் நான். அந்த நாய்ஸுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். உள்ளார அந்தளவுக்கு கிரியேட் பண்ணாது. ஸோ அதான் அந்த ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். வந்துட்டு வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகும் நமக்கு கொடுக்க வண்டி போயிட்டே இருக்கும். அப்படியே கியர் ஷிஃப்டிங், ஒவ்வொரு கியர் ஷிஃப்டிங்க்கும் அப்படியே அந்த ஸ்பீட்ஸ் வந்துட்டு நமக்கு அப்படியே ஹை ஆகிட்டே இருக்கும். நமக்கு அப்படியே ஓட்ட அப்படியே இன்னும் அழுத்தலாம் ஆக்சிலேட்டர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். உங்களுக்கு நான் வந்துட்டு போலோ பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த கம்ஃபர்ட் லைன் எஸ்பெஷலி. ஆனால் டிஎஸ்ஐ இன்னும் ரிவ்யூ பண்ணல. டிஎஸ்ஐ தனியாக ஒரு வண்டி கிடச்சா நான் கண்டிப்பாக டிஎஸ்ஐ பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு சொல்லப்போனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட அந்த போலோவோட
அந்த இன்ஜின் கிராங்க் பண்ண நாய்ஸ் வண்டி எடுத்த புதுசுலேயும் இப்போ நான் இன்ஜின் உங்களுக்கு கிராங்க் பண்ணி காமிச்சதையும் பாருங்கள். அண்ட் வந்துட்டு மைலேஜ் பற்றி போட்டிருக்கேன் பர்டிகுலராக உங்களுக்கு. அப்புறம் இந்த செக் இன்ஜின் சிம்பிள்ஸ் எதனால் போலோவில் வருதுன்னு அதை பற்றியும் போட்டிருக்கேன். அண்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பற்றி போட்டிருக்கேன். மொத்தமாக எல்லாமே போட்டேன். ஸோ வந்துட்டு எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் போலோ தவிர நிறையா வண்டி நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ எஃபர்ட் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு இது மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்த பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் போலோ எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷோரூமில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அப்போ தான் இந்த வண்டியோட ஃபீல் என்னன்னு தெரியும். இந்த வண்டி இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும் வண்டி, அந்த பேர் நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்க வண்டிகள்லையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இந்த வண்டி பாருங்கள், எது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஜெர்மன் கார் இந்த பில்ட் குவாலிட்டி இதெல்லாம் பொறுத்தவரையில் உங்களுக்கு லைஃப் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். சரி, ஓகே பாய், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.